அதான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாரு, இவர் என் கூட டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு. ஐ மீன் வெரி ஹாப்பி, நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப ஒரு ஃபன்னியாக, ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது, ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் என்ன சொல்கிறது, இந்த பஞ்செல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹிட்டிங்காக இருந்தது, ரொம்ப காமெடியாக இருந்தது. ஐ திங்க் யூ ஆல்சோ என்ஜாய். அண்ட் ரொம்ப தேங்க்ஸுங்க, நல்லா நல்லா பண்ணி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் பாலாஜி ப்ரோ. இது ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன். தட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபீல் குட், ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக இருந்துச்சு. இன்டர்வல் கிட்ட வரும்போது எனக்கு அதே பாயிண்ட்டு தான் ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக இட் டுக் கம்ப்ளீட் ஒரு டேபிள்ஸை டேர்ன் பண்ணி விட்ட மாதிரி வேற ஒரு விஷயம் வந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் முடியும் போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு விஷயம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை வந்து பாலாஜி ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். அந்த கிளைமேக்ஸ், த டெய்ல் அண்ட் ட்விஸ்ட் வாஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ். எல்லாமே வந்து வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். பட் இதில் ஓவராலாக என்னென்னா வந்து த்ரூ அவுட்டாக என்ன ஜானருக்குள்ளே போயிட்டு வந்தாலும் பாலாஜியோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வாஸ் சீன் த்ரூ அவுட் த ஃபிலிம். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இஃப் யூ கம் இன் ஃபார் திஸ் ஃபிலிம் யூல் நாட் பி டிசப்பாயிண்டட். அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஃபீல் குட்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல. ஐ திங்க் திஸ் குமார சம்பவம் ஃபிலிம் இஸ் ரியலி அ ஃபீல் குட் ஃபிலிம். அது நான் ரொம்ப ஜென்யூனாக நம்புகிறேன். அண்ட் இதில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ப்ரோ. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் குமார சம்பவம் படம் பார்த்தேன். குமரன் வந்து கலக்கியிருக்காரு. ரொம்ப வருஷமாக தெரியும் குமரனை. த அமேசிங் டேலண்ட். ஒரு சின்ன திரை மூலிமா எல்லார் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி போனவர் இப்போது பெரிய திரையில் வந்திருக்காரு. நிச்சயமாக இதுலேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஈஸியாக இருந்தது குமரன், அதுதான் நான் சொன்னேன். எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அந்த பண்ண மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரியாக்ஷன்ஸும் சரி, பண்ண விஷயம் எல்லாமே சரி. பாலாஜி இது வந்து இட்ஸ் ஃபேமிலி டு மீ. அண்ட் பாலாஜி 2006 ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். என்னோட படங்கள்லேயே பாலாஜியோட கான்ட்ரிபியூஷன் பொய் சொல்ல போகிறோம்னு ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரைட்டர் வர்றதில்ல. ஸோ அந்த தாக்கம் இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த படம் 20 வருஷம் கழிச்சு மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. ரொம்ப ரைட்டிங் தான் பாலாஜியோட ஒன்லைனர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடான இந்த படத்தில். ஒரு ரைட்டராக சரி, அது ஆல்ரெடி எனக்கு ரொம்ப தெரியும் அவரை பற்றி. பிகாஸ் அவரோட ஒன்லைனர் நானே ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவரோட டைமிங்லாம். பட் ரொம்ப அது அழகாக அது ஒரு திரையில் கொண்டு வந்து அது ஒரு ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பாலாஜி பண்ணியிருக்காரு. நான் சொல்லணும்னா ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அதுதான் நான் சொல்லணும். குமார சம்பவம் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. மியூசிக் இஸ் வெரி வெரி நைஸ். எல்லாமே சூப்பராக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல படம் வரும்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது தியேட்டரில் அது பெரிய வெற்றி கிடைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி அடுத்த முயற்சி கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக தியேட்டரில் பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் வந்து பார்க்கணும். எப்படி ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எப்படி நல்லா ஓடிச்சோம் அது மாதிரி. ஏன்னா அதுதான் ரொம்ப எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். அந்த வரிசையில் தான் குமார சம்பவம் நம்ம கொண்டு போனோம். இது என்னோடய டீம் அப்படின்றதுக்கா இல்லை, ஒரு நல்ல படம் கண்டிப்பாக வந்து அதை நம்ம எல்லாம் ஆதரிக்கணும். ஆல் தி பெஸ்ட் த என்டையர் டீம், எஸ்பெஷலி பாலாஜி. பாலாஜி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ரொம்ப ஒரு தாட் இருக்கும். ஏதோ சின்ன ஷார்ட் ஃபிலிமில் அப்போ தான் சொன்னேன், பாலாஜி உங்களோட கண்டிப்பாக டேரக்டர் இருக்கார் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அது எனக்கு டவுட்டே கிடையாது பாலாஜி இது மாதிரி ப்ராடக்ட் வர்றது. இன்னும் நிறைய படம் பண்ணணும் பாலாஜி. அண்ட் யூ டூ பிக் ஃபிலிம்ஸ். அண்ட் குமரன் நம்ம திருப்பி பண்ணணும். ஆமாம் குமரன், ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். முதல்ல தேங்க்யூ சார். அருமையான ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அருமையாக இருந்தது. தேங்க்யூ. குமார சம்பவம் வந்து உண்மையிலே நல்ல அருமையான சம்பவம். இதை வந்து எல்லாரும் தயவுசெய்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். எல்லாரும் ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா சிரித்து சந்தோஷமாக போவீங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ டைரக்டர். வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு டைலாக் வரும். இந்த டிவியில் டெய்லி பார்க்குறவங்க வந்து எப்படி வந்து சினிமாவில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம், அது என் மனசு ரொம்ப தொட்டுருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நல்லா நடிப்பு. ஆனால் என்ன உங்களோட நான் நடிச்சிருக்கேன், அந்த ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
சிந்திக்க வைக்கிற டைலாக்ஸ் இருந்தது. அண்ட் சிரிப்பு வர மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணேன். நான் வந்து பேக் டு பேக் இந்த படத்தை பார்த்துருக்கேன். ஒரு ஷோ முடிச்சுட்டு ஃபேமிலியோட சிரிச்சு, எல்லாம் என் ஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி நண்பர்களோட சிரிச்சு, இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போக போறேன். வெரி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக உண்மையிலே வந்து இந்த தியேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சந்தர்ப்பத்தில் விஜய் பாலாஜி சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமாக தான் இருந்துச்சு. ஹீரோ நான் முன்னாடி மீட் பண்ணதில்லை, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நல்லா எழுதிருக்கீங்க சார் நீங்கள். செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல மூடில் இருக்க படம் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கே அந்த குமார சம்பவம் என்னன்னு கேட்க தோணுச்சு. கிளைமேக்ஸில் எப்போ அவர் எப்படி செத்தார் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு இந்த படம். தேங்க்யூ. எல்லோரும் தியேட்டரில் பார்த்தா இது நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். தியேட்டரில் போய் பார்க்கணும். ரியலி ஐ லைக் தட் ஃபிலிம். ஹீரோவாக நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார். இவரோட டயலாக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எல்லா படத்துலையுமே. இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் வந்து சிரிச்சுட்டே இருக்கேன் எனக்கு. பட் நான் எதிர்பார்க்கல செகண்ட் ஹாஃப் இப்படி மாறும்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஃப்ளேவரில், செகண்ட் ஹாஃப் ஒரு ஃப்ளேவரில் இருந்தது. டக்குன்னு ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியலாக போயிட்டு, ஒரு ஃபன், எல்லாமே என்டர்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது. இவரும் ரொம்ப ஃபர்ஸ்ட் படமாக இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு இது பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக இது ஒரு எல்லாருமே வந்து பார்த்தா இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லாம் வந்து வெற்றி பெறும்போது தான் நமக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி புது ஸ்கிரிப்டை நம்ம ட்ரை பண்ண முடியும். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். சாரி, நானும் தியேட்டரில் மிஸ் பண்ணது. நல்ல வேலை என்னை கூப்பிட்டீங்க. எனக்கு ஆக்சுவலாக தெரியல. எனக்கு வந்து இந்த டைட்டில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வித்தியாசமாக இருந்தது. இந்த போஸ்டர் கான்செப்டே எனக்கு நண்பர் பண்ணது எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு ஒரு கால் பண்ணும்போது தான் ஓகே இவர் பண்ண படம் தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் டீம். ஸோ நான் ரேடியோவில் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே பாலாஜி அண்ணா தான். ஏன்னா இவர் தான் என்னை ஒரு ஈவெண்ட்டில் பார்த்து, நார்மலாக நிறைய பேர் பார்ப்பாங்க, அதை ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்ததே வந்து பாலாஜி அண்ணா தான். ஸோ ஒரு மல்டி டேலண்டான ஒரு பர்சன். ஒரு ஆர்ஜேவா மட்டும் இல்லாமல் அவர் நாய்கள் ஜாக்கிரதைன்ற ஒரு படத்தில் வில்லன் பண்ணியிருப்பார். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். ஹியூமர் பண்ணுவார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து குமார சம்பவம்னு ஒரு படம். ஸோ அதாவது அந்த எல்லா கேரக்டர்கிட்டையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் அப்படின்றத படத்தில் நிறைய விஷயத்தில் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியாக அந்த போலீஸ் கேரக்டரை டிசைன் பண்ண விதம், அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஒரு டைலாக் இருக்கும், போதும்னு நினைச்சாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. எல்லாத்துலேயுமே ஒரு குட்டி குட்டியாக ஒரு விஷயம் வச்சுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹியூமர் புரியும், ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இன்னும் புரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்ததுன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு மலையாள படத்தில் ஒரு ஃபீல் குட்டாக ஒரு காமெடி இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. சூப்பர். நான் இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் பிரதர். ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருந்தீங்க பிரதர். அது ரொம்ப கேஷுவலாக இருந்தது. நான் உங்களை பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருக்கேன். அதில் வேற ஒரு வெர்ஷன் பண்ணியிருப்பீங்க, இதில் ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். பெருசாக வர வாழ்த்துக்கள். அதாவது எல்லா ஹீரோக்கும் ஹீரோவோட பேர்லேயே படம் வராது, உங்களுக்கு வந்திருக்கு. பெரிய வெற்றிகள் பெற வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம். ஆனா நீங்க என்னன்னா நீங்க ரோலே பண்ணலன்னு நினைச்சேன். நீங்க ஒரு டர்னிங் பாயிண்டா ஒரு ரோல் பண்ணீங்க படத்துல. இப்படி ஒரு கிளைமேக்ஸ் நான் உண்மையாவே எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். வணக்கம். ஸோ இன்னைக்கு குமார சம்பவம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பாலாஜி அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்கிறேன். வெரி ஸ்பெஷல் டு மீ. நான் பாடலாசிரியருக்கு முன்னாடி டைரக்டராக இருந்தேன். நான் டைரக்டராக இருந்தபோது பண்ண ஃபர்ஸ்ட் படத்தோட என்னோட ஹீரோ பாலாஜி அண்ணா. இன்னைக்கு அவர் டைரக்ட் பண்ண 2வது படம், அதோட ஹீரோ படத்தில் ஆடியன்ஸ். நான் அதுக்கு ஆடியன்ஸாக வந்திருக்கேன். ஏன்னா பாட்டும் பண்ணவே எழுதிட்டு எல்லா பாட்டும். ஸோ படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்குது. என்டர்டெய்னிங் சொன்னால் இப்போ நமக்கு என்டர்டெய்னிங்னாலே நமக்கு வந்து பிளட்டு, லஸ்ட்டு, அதோட எக்ஸ்ட்ரீம்ஸில் இப்போ போயிட்டுருக்கிற டைமில் திருப்பியும் தமிழ் சினிமா வந்து ஒரு 90s 2000s நம்ம ஒரு என்டர்டெய்னர் நம்ம என்ன எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு படத்தை பார்க்கணும். அதே மாதிரி நிஜமான குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு படத்தை வந்து குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற கேரக்டர்ஸையும் வச்சு ஒரு சுவாரஸ்யமாக அதுக்குள்ளே ஒரு ஹைஸ்ட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் இமேஜினேஷன்லாம் வந்து பாலாஜி எனக்கு தான் வரும். ஸோ சூப்பராக ஒரு நான் லீனியரில் ஒரு படத்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வந்து
ஃபர்ஸ்ட் டு ஃபினிஷ் என்ஜாய் பண்ணுவீங்க 100%. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம். இதெல்லாம் திருப்பி வந்து சொல்கிறேன், இந்த 90s 2000s ஒரு இன்னசென்ட்டான ஒரு சினிமா ஒன்று பார்ப்போம். அந்த சினிமா வந்து திருப்பி நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ படத்துக்கு வந்து இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நிறைய படம் டிராஃபிக் ஜாம் மாதிரி இருக்கும்போது இப்போ ஷோஸ் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறதே 1 நாள் 2 நாள் தான். முன்னாடி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு படம் ஒரு வாரம் 2 வாரத்தில் திருப்பி பிக்கப் ஆகும். இப்போ இந்த உடனே பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பினா. காட் பிளஸ். தேங்க்யூ வெரி மச். என்னை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி நீங்கள் வெற்றி பெற வெற்றியானும் வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் சூப்பர். அண்ணனை வந்து நீங்கள் இந்த படத்தில் டான்ஸ் ஆட விடாமல் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் நான் லைட்டாக டான்ஸ் பண்ணி ஒரு படம் எடுப்போம். டன். வாழ்த்துக்கள்ண்ணா. அண்ணன் தேங்க்யூ. சூப்பராக இருந்ததுண்ணே படம். பிடிச்சிருக்கு. வெரி ஹாப்பி. அண்ணன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெபியூ கொடுத்தது. நானும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் படத்தை வந்து பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அண்ணன் எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிரேசியான தாட்ஸ் தான் வைப்பார் படத்தில். ஸோ போன படங்களாகட்டும், இப்போ இந்த படமாகட்டும், லைக் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு மாதிரி வாவ் நைஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட்டை தான் அண்ணன் வைப்பார். ஸோ வெரி வெரி ஹாப்பிண்ணே. படம் ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அண்ட் செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி நான் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே யூனிக்கான ஒரு கேரக்டர்ஸ் இருந்தது. அண்ட் வினோத் பிரதர் அவர் பண்ணியிருந்த கேரக்டர் வந்து அவர் போன படங்கள் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் காமிச்சதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். ஏன்னா அவர் வந்து சீரியஸான ஒரு கேரக்டர் இருந்தது. இதில் பார்க்கும்போது உளுந்தவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அண்ணனோட கேரக்டரைசேஷன் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் பிரதர் ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர். சூப்பர். அண்ட் படம் எல்லாமே வந்து தியேட்டர் பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட பார்த்து பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே தியேட்டர் வந்து பாருங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். பாலாஜி இவரை வந்து எனக்கு 2013 இருந்து தெரியும். அது மட்டும் இல்லை, இவரோட டச் டயலாக்ஸோட அந்த டெலிவரிஸாக இருக்கட்டும், அது வந்து நாங்கள் தொட்டால் தொட்டும் நடிக்கிறப்பே வந்து அவரோட இன்புட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதை இந்த படத்தில் பார்க்க முடியுது. இந்த படம் சுருக்கமாக சொல்ல போனால் அரங்கேற்ற வேலை படமே பிளாக் காமெடியாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதாங்க இந்த படம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வாக்கி ஐடியா. இதை வந்து இந்த இடத்துல இப்படிலாம் கவுண்டர் வருமா, அதுவும் பிரேக்கிங் த ஃபோர்த் வால் எல்லாமே பண்ணியிருக்காரு. கிரேசி. ஆக்சுவலாக நிறைய படத்தில் நிறைய ஜீனியஸ் எலிமெண்ட் இருக்கு. அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். நீங்கள் அவசியம் போய் தியேட்டரில் பாருங்க. படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ப்ரோ. அண்ட் நீங்கள் உங்க கூட நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நியூ ஆக்டர்ஸ் மாதிரி இல்லை, நிறைய பேர் நியூ ஆக்டர்ஸ். ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இது வந்து நீங்க அவசியம் போய் தியேட்டர்ல பாருங்க. இட்ஸ் அன் அமேசிங் ஃபிலிம். உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் ஒரு கிரேசி, இந்த மாதிரி ஒரு ஐடியாவை இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படத்தோட ஜானர் கம்ப்ளீட்டா மாறிடுது. மாறினதுக்கு அப்புறம் அது கிளைமேக்ஸ் மிகப்பெரிய ட்விஸ்ட். குமார சம்பவம் பேருக்கு ஏத்த மாதிரி, இவர் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அவசியம் போய் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள். அப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆகிருங்க தமிழ் சினிமாவுக்கு, வருக. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு படமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு படத்துக்கு வந்து கதை சொல்லல், கதை ரெண்டும் முக்கியமானது. அதில் வந்து இந்த படம் வந்து ஒரு கதை சொல்லனுடைய பாணியில் ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் பயங்கர ஒரு த்ரில்லிங்கை கொடுக்க முடியும்னா இது ஒரு நல்ல ஸ்டோரியாக இருந்துச்சு. நிறைய எதிர்பாராத திருப்பங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் தாஞ்சூரில் இருந்திருக்கிறேன். அப்போ வந்து ஒரு குளம் ஏரியெல்லாம் முழுமையாக வத்தவே வத்தாது. ஸோ நீங்கள் வெயில் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தாமரை இலையாவது அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் மேலே பயங்கரமாக வெயில் அடித்தாலும் உழுவு மீன் இருக்கும். அதுக்கும் மேலே வெயில் அடித்தா கூட தாமரை விதை இருக்கும். ஸோ அது ஒரு உயிர்ப்போடு இருக்கணும். ஸோ ஏன் இது சொல்கிறேன்னா, பெரிய பெரிய படங்கள் வரும்போது இந்த படங்களுக்கான இடமும் வாய்ப்புகளும் ஸ்க்ரீனிங்கும் கிடைச்சாதான் வந்து அந்த குளம் உயிரோடு இருக்கிற மாதிரி சினிமா ஒரு ரொம்ப நல்ல உயிர்ப்போடு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு இங்கே நிறையா வரவேற்பு கொடுக்கணும். அதுக்காக முயற்சிகள் நிறையா நடந்துகிட்ருக்குது. சமீப காலமாக நான் நிறையா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேசும்போது வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, சின்ன பட்ஜெட் படங்கள், சின்ன படங்கள், பெரிய ஹீரோ இல்லாத படங்கள், புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்களுடைய படங்களுக்கான ஒரு ட்ராக்கு தனியாக அவங்களுக்கான ஸ்க்ரீனிங் ட்ராக்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா ஜனங்க இந்த மாதிரி படங்களை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நான் என்ஜாய் பண்ணேன், நிஜமாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இங்கே கம்மி கூட்டம் இருந்தாலும் ஸ்க்ரீனிங் ஸ்டுடியோவில் எல்லாருமே ரொம்ப
பயங்கரமாக சிரித்து ரசித்தாங்க. ஸோ பெரிய தியேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ஒரு கதை இது. நிஜமாலுமே குமார சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா 2 குமார் இருக்கிறாங்க. ஒன்று GM குமார், இன்னொன்று குமரவேல். 2 பேருமே குமார். அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. 2 பேருமே சீனியர் ஆக்டர்ஸ். 2 பேருமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எஸ்பெஷலி குமரவேலன் நான் வந்து என்னுடைய சீனியர் ஆக்டரு. அப்புறம் இதனுடைய நடித்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வினோத் சாகர் இருக்கிறாரு, ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். புதிதாக அறிமுகமாகிற குமரன் தங்கராஜன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வருகன்னு வரவேற்கிறேன். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அந்த கேரக்டரை. அவங்க ஹீரோயின் நடிச்ச பாயல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பாலசரவணன் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எங்கேயுமே தொய்வில்லாத ஒரு நகைச்சுவோடு இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. 2வது முக்கியமாக டயலாக்ஸ் ரொம்ப அங்கங்கே ரொம்ப ஒரு மாதிரி சிரிக்க வைக்கக்கூடிய டைலாக்ஸு கதையோடு சேர்ந்து இருந்துச்சு. ரொம்ப நல்ல படம் குமார சம்பவம். நிஜமாலுமே ஒரு நல்ல தரமான சம்பவம்னு சொல்லலாம். தேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து இன்னும் உங்களுக்கு சினிமா இன்னும் உயிர்ப்போட இருக்குன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் குமார சம்பவம் டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அரவிந்த் ராஜகோபால். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமார சம்பவம் படம் பார்க்க வந்தேன் இன்னைக்கு பாலாஜி பிரதர் டைரக்ஷனில். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு க்ளீன் யூ சர்டிஃபைடு, நிறைய துப்பாக்கி சுடுறது அது இதுன்னு பயங்கர கேங்ஸ்டர் படம்லாம் பார்த்து போர் அடிச்சுட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஏற்ற படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப மைன்யூட்டான காமெடி படங்கள்லாம் வந்து கிரேசி மோகன் டைப் ஆஃப் காமெடி நம்ம அந்த சீனை கடந்து போயிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும் அது காமெடி ஒர்க் ஆகுது. லேட்டாக தான் டக் ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் நம்ம சிரிப்பே வரும். அந்த மாதிரியான காமெடி படங்கள் தமிழில் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் வந்து ஒரு வினோத் சாகர் பண்ண காமெடி எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு தேட்டரிக்கலாக. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு குட் ஃபிலிம் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஏன்னா பீப்புள் இந்த மாதிரி படங்களுக்கு தான் தியேட்டர் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க, நல்ல ஃபேமிலி கண்டென்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான தியேட்டர்ஸ் வந்து புக் மை ஷோவில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு வருத்தமாக இருந்தது. நம்ம என்ன காரணம் வேணா சொல்லலாம், கூட 10 படம் வந்திருக்கு, 15 படம் வந்திருக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக வந்து குமார சம்பவம் டிசர்வ்ஸ் பெட்டர் ரிசப்ஷன், பெட்டர் தியேட்டர்ஸ். மக்கள் இந்த படத்தை வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வேர்ட் ஆஃப் மவுத் வரத்துக்குள்ள இந்த படம் வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதனால நான் ஒரே ஒரு ரெக்வஸ்டா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு அந்த பெயின் தெரியும், தயவு செஞ்சு இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட போய் பாருங்க. எந்த வகையிலும் இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஏன்னா எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல படம். அந்த சின்ன சின்ன ஹியூமர் எல்லாமே ஒர்க் ஆச்சு. எண்டில் நம்ம எதிர்பார்க்காத வச்ச அந்த குட்டி குட்டி சஸ்பென்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பர்சனலாக ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நடிச்ச ஒவ்வொருத்தர், பாலசரவனோட கவுண்டர் ஆகட்டும், வினோத் சாகர் பண்ற விஷயங்களாகட்டும், அவர் குமரன் பிரதர் பண்ற விஷயங்களாகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படம் இவ்வளோ நான் பேசுறேன் அப்படின்னா, இந்த படம் செகண்ட் வீக் கண்டிப்பா பெருசா பிக்கப் ஆகணும்னு நான் பர்சனலா ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இது பாலாஜி பிரதருக்கு 2வது படம். ஸோ இந்த படம் வந்து இவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும் அப்படின்றது இது எனக்கு ஆசை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன். மக்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ண ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பதான் குமார சம்பவம் படம் பார்த்துட்டு வரேன். பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவமாக தான் இருந்தது. நம்மளுக்கு முன்னாடி தமிழ் சினிமாலேருந்து ஒரு சில டைப் ஆஃப் காமெடிஸ் வந்து அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. ஒரு நம்ம கிரேசி மோகன் சாருக்கு அப்புறம் அந்த மாதிரி கிரேசி மோகன் சார், கமலஹாசன் சார் காம்பினேஷனில் வந்து நிறைய இந்த மாதிரி டைலாக்ஸ் வச்சு நம்ம காமெடி பண்ணி அதில் நம்ம பயங்கரமாக ரசிச்சிருப்போம். அந்த ஜானரே இப்போ இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தப்ப திடீர்னு இந்த ஒரு படம் பார்த்தா இல்லை அதெல்லாம் போல, இன்னும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரைட்டிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. என்றைக்குமே வந்து ஒரு படம் பயங்கரமாக இருக்கணும்னா அது முதல்ல வந்து ஒரு பெரிய கேமராலேயோ பெரிய நடிகர்களோ இல்லாமல் பேப்பர் பேனால் ஒரு படம் நல்லா இருந்தால் தான் அது வந்து ஸ்க்ரீனில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுக்கு வந்து குமார சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதுலேருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ அழகாக அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவரோட முன்னாடி லக்கி மேனே நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். ரொம்ப சூப்பராக வந்து அந்த படத்தை பண்ணியிருந்தாரு. அவர் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த வந்து படம் பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப அழகான ஒரு படமாக இருந்தது. ப்ரோ வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். முதல்ல செம்ம ஸ்டைலிஷாக ஒரு சில விஷயங்கள் நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது இருக்குங்களா, அது வந்து பயங்கர அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த மாதிரி படங்கள் திரையரங்கில் ஓடினா தான் வந்து
இன்னும் நிறைய நல்ல படங்கள் வரும். குட்டி கிரேசி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னா இன்னும் இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தேட்டர் வந்து ஒரு 80% 90% ஆக்குபன்சி தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு படங்களுக்கும் நாங்கள் இதை தான் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து பெரிய பெரிய படங்களுக்கு ஆதரிக்கிறத விட பிற மொழி படங்களுக்கு வந்து ஆதரிக்கிறத விட நம்ம மொழியில் வர்ற நல்ல படங்கள் ஆதரிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இப்போவே எழுதி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை ஓடிடியில் மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு பெரிய பெரிய பேராவாக எழுதுறீங்க. அந்த பேராக்கள் எல்லாம் வந்து இப்போ 2 லைன் எழுதுனீங்கன்னா போதும் நம்ம தேட்டரில் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தில் வந்து நண்பர் ஜெகதீஷ் வந்து அவர் டிஓபி பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்காக இருந்தது. எல்லாமே இந்த படத்தில் நல்லா டெக்னிக்கல் ஒர்க் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், நடிப்பு, டைரக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு இப்போ தேட்டரில் வந்து ஒரு படத்தை பார்க்கறதுக்கு? ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போது பாலாஜி வேணுகோபால் சாரோட படத்தை குமாரசம்பவம் பார்த்துட்டு வரோம். எக்ஸலண்ட்டாக, ஏன்னா வந்து காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு 2 hour 10 நிமிஷம் வந்து அழகாக கதையை நகர்த்திட்டு போயிருக்காரு. ஸோ இது வரைக்கும் காமெடி மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சின்ன எமோஷன், ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு டேக்அவே நம்மளுக்குள்ளே இருக்கும். இதில் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் குமரன் ஆகட்டும், வினோத் சாகர், சர்ப்ரைஸ் பேக்கேஜிங் வந்து சிவா. நம்ம வந்து ஏற்கனவே டாக்டர்லேயும் இதுலேயும் படம் பார்த்துருப்போம். பட் இதில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறம் டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி டோட்டலாக வேற ஒரு இதில் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம நம்பி போகலாம். ஏன்னா பாலாஜி சாரோட ரைட்டிங் ஆகட்டும், எனக்கு வந்து அப்படியே வந்து ஏஎல் விஜய் சாரோட வந்து பொய் சொல்ல போகிறோம், அதுக்கப்புறம் வேற ஒரு படத்தோட சின்ன ஒரு டென்ஷன் இருந்தது. அதில் காமெடி வந்து நம்ம கிரேசி மோகன் சாரோட விஷயத்த சொல்லுவோம். பட் அதை மீறி பாலசரன் ஆகட்டும், இல்லை வினோத் சாகர் ஆகட்டும், இவர் நம்ம சிவா அரவிந்த் ஆகட்டும், எல்லாருமே வந்து அதை அழகாக கேரி பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஈவன் சினிமோட்டோகிராஃபர் வந்து ஜெகதீஷ், அது இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே வந்து ஒரு லாவிஷாக தெரிகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அச்சு. இந்த காமெடி படத்துக்கு ஏன்னா இந்த சவுண்டு வந்து சின்ன சின்ன காமெடி வரும்போது வந்து அது போட்டு சில இடத்துல கெடுத்துருவாங்க. பட் அப்படி இல்லாமல் இதுக்கு வந்து அழகாக வந்து ரொம்ப அழகாக அந்த காமெடி வர இடத்துல எல்லாமே வந்து ஒரு புதுவான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ரொம்ப அழகாக பார்க்க வச்சுருக்காரு. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். இந்த படத்தை வந்து நம்பி பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன டேக்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் ஆஃபீஸ் டீம் சார்பாக படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இவங்களை பாராட்டுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ எங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. பட் உண்மையிலே ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா casting வைஸ் they did a splendid job. நோ ஐ மீன் எதுவும் ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சின்ன நாயிலேருந்து எல்லாருமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ரைட்டிங், நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்த படத்தில் எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த ரைட்டிங் இருந்துச்சு. அது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஆரம்பித்த ஒரு போஸ்டராக இருக்கட்டும், ஒரு காருக்கு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது சின்ன கலைஞர்கள் அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்களுக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட், எந்த ரோலுமே சும்மா இல்லை, எல்லா ரோலுக்குமே ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, எல்லா ரோலுக்குமே ஒரு க்ளோஷர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் 2 மணி நேரம் எங்கேஜிங்காக எழுதுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஷோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ. படத்தை நம்ம ஒரு பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா என்ன கன்வே பண்ணுறாங்கங்கிறது நமக்கு கன்வின்சிங்காக இருக்கா, கன்வே ஆயிடுச்சா அப்படிங்கிறதான் பார்ப்போம். அது வந்து படத்தில் ரொம்பவே நல்லா நமக்கு கன்வே ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா கேரக்டருமே வந்து கரெக்டாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்கிறது ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருந்தது. ஒவ்வொரு கேரக்டரோட ரோலுமே நல்லா இப்படி தான் இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்குது இவங்க பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். வந்து பார்க்கும்போது ஓகே, நான் வந்து பார்த்ததுக்கு என்ன இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, வெளில இதெல்லாம் தெரியவே இல்லை, இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லை, நல்லா இருக்கேடா படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக வந்து இந்த படம் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் 2 பேரும் சைலண்டாக இருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்கு. ஸோ சீரியஸாகவே குமார சம்பவம் உண்மையிலே ஒரு சம்பவமான படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த படங்கள் தேட்டரில் பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வாரம் இப்போ படம் ரன்னிங் நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போவே தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஸோ ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
ஹாய். இப்போ தான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக கதைக்குள்ளே கொண்டு போனாங்க, அங்கங்கே ஹியூமர் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். நிறைய இடம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இவர் நம்ம வினோத்தனா வந்து எப்பவுமே அவர் வந்து ஒரு சைக்கோ கேரக்டராவோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஷேட்ல அவரை காமிச்சிட்டு இருப்பாங்க. இதுல வந்து அத்தனை பேர்த்த அவர் சிரிக்க வச்சிருக்காரு. ரொம்பவுமே ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணார் எல்லாத்தையும். அது நல்லா இருந்துச்சு. அண்ட் குமரன் பிரதர் ஃபர்ஸ்ட் மூவி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. பாலாஜி சார் உங்களோட ரைட்டிங் வந்து சூப்பரா இருந்தது. ஒரு சீன்லயும் அது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. மியூசிக், கேமரா, எல்லா டிபார்ட்மெண்ட், எடிட்டிங் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியா வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான படம். எல்லாரும் கண்டிப்பா வந்தீங்கன்னா ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம்னு சத்தியமா ஃபீலே பண்ண மாட்டாங்க. யாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். வெறும் ஹியூமர் மட்டும் இல்லாம சில இடத்துல நம்மள கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கும். நம்மள வந்து டேரக்டா கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லா எமோஷன்ஸும் கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய இடத்துல சிரிச்சேன், சில இடத்துல வந்து திங்க் பண்ணேன். ஸோ நீங்களும் வாங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். லவ் யூ ஆல்.